அன்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தினப்பலன். இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும். அதே நேரம் இது பொதுவான பலன். அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும். இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 7/8/2025 வியாழக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். கொடுத்த வேலையை அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். சந்தோஷம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் போதிய கவனம் இன்று வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். இன்றைய தினம் பாராட்டு, புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்கள் சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படலாம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத விருந்தாளி வந்துவிட்டார். கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு புது தொடக்கம், புது உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரையெல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்களோ அவர்களிடத்தே நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நட்பின் பெருமை இன்று உங்களுக்கு தெரிய வரும். நட்பின் பெருமையை நண்பன் ஒருவனுக்கு நீங்கள் உங்கள் செயல்கள் மூலம் உணர்த்துவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் மன விரிசல் ஏற்படக்கூடாது. அந்த விஷயத்தில் இன்று நீங்கள் சற்று கவனமாக இருங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை அல்லது எதிர்ப்புகளை முறியடிக்கும் நாள். நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது இன்னும் வரவில்லை. காத்திருக்கின்றீர்கள். சற்று பொறுமை வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு தேடி வெகுமதி வரும். நல்ல நாள். நல்ல நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நெடுநாள ஆசை இன்று நிறைவேறும். விரும்பியது கிடைக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வரவேண்டிய நேரத்தில் வராமல் தாமதித்தே எல்லாம் வருகின்றன. சற்றே மனம் வருந்தலாம், வருந்த வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வீண் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். இது தேவைதானா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு சாதனையை படைப்பீர்கள். அந்த சாதனை உங்கள் பேச்சின் மூலம் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை மட்டுமே இன்று நீங்கள் பேச வேண்டும். இதில் கவனம் வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் முதல் முயற்சியிலேயே ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடாது உங்களுக்கு. அடுத்தடுத்த முயற்சிகள் தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். செலவு செய்யும் விஷயத்தில் தான் கவனம் வேண்டும். ஏனென்றால் விரயம் என்று காட்டுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுபச்செலவு உண்டு. அத்துடன் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படும் பாக்கியமும் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மகிழ்ச்சி தரும் நாள். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைத்தால் மனம் மகிழ்ச்சி அடையத்தானே செய்யும். அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கணக்கு பொய்க்கலாம். நீங்கள் ஒரு அளவு இவ்வளவு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். அந்த அளவு கிடைப்பது இன்று சந்தேகமே. குறைந்தே வரும். கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.